ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க படிக்கலாம். இப்போ என்ன படிக்கிறோன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் சோஷியலில் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறோம். அதுலேயும் ஃபஸ்ட் லெசன் படிக்க போகிறோம். என்னென்னா, இப்போ வரலாறு என்பதுன்னா கடந்த கால நிகழ்வுகளோட காலவரிசை பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வரலாறு என்ற சொல் ஒரு கிரேக்க மொழியான ஹிஸ்டோரியா என்பது பெறப்பட்டது. அதன் ஹிஸ்டோரியா என்னென்னா விசாரிப்பதன் மூலம் கற்ற. செகண்ட் கொஸ்டின் ஆச்சா. தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ நாணயவியல்னா நாணயங்களை பற்றிய படிப்பு, கல்வெட்டியலில் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அப்படின்றாங்க. அப்புறம் இப்போ இதில் இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னாங்க. இப்போ அசோக இவர் தான் பண்டைய இந்திய பேரரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் யாருன்னா அசோகர் தான். இவர் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை ஆசியா முழுவதும் பரப்பியவர் அப்படின்னு சொன்னாங்க. இவர் கலிங்க போரோட வெற்றிக்கு அப்புறம் தான் உயிர்கள் அதிகம் மடிவதை கண்டு போர் தொடுத்திருப்பார். அப்புறம் போர் தொடுப்பதை கைவிட்டிருப்பார். அதுதான் வெற்றிக்கு பின் போரை துறந்த ஒரு மன்னன் யாருன்னா அசோகர் அப்படின்றாங்க. இவர் தான் உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவரும் இவர் தான். இவர் பற்றிய செய்திகள்லாம் இவர் தான் நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்ற 24 ஆரக்கல் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூன்லேருந்து தான் கற்றூனில் முத்திரையிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரை பற்றி 19ஆம் நூற்றாண்டு வரை எந்த ஒரு தகவலுமே இல்லை. அதுக்கப்புறம் ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்செப்பு, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்க எல்லாம் இவருடைய வரலாற்று ஆய்வுகள் மூலம் தான் இவருடைய வரலாற்று சான்றுகள் சிறப்புகளை வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் சார்லஸ் ஆலன் என்ற ஆங்கிலேய எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அசோகர் கூறிய அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் தொகுத்து த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் அப்படின்ற ஒரு பெயரில் ஒரு நூலாக வெளியிட்டிருப்பார் அப்படின்னாங்க. இதன் மூலிமா தான் அசோகரை பற்றிய செய்திகள்லாம் நம்மளுக்கு வெளிவந்தது அப்படின்னா. இதுக்கான அவருடைய சான்றுகள்லாம் சாஞ்சி ஸ்தூபியிலும் சாரநாத் கற்றூன்லையும் இவரை பற்றிய செய்திகள்லாம் காணப்படும் அப்படின்றாங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சு.